உங்களுக்கு எப்படி அவர் வந்து நிற்கணுமோ அப்படி அவர் வந்து நிற்பார். 7 மடங்கு அக்கினி சூளையிலே ஆமென் விடுதலையோடு அந்த 3 தேவ பிள்ளைகளும் உலாவும்படி அவர் அங்கே வந்து நின்றார். சிங்கக்கவியிலே தானியேல் பக்கத்தில் சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு தானியேலுக்கு தைரியமாய் வந்து நின்றார். அதே போல பத்ம தீவில் இது முடிவு அல்ல, இது வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதை யோவான் உணர்ந்து கொள்ளவும் அதை கடக்கவும் கர்த்தர் அங்கே அவன் அருகே வந்து நின்றார். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான். நீங்கள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு ஆமென் அவர் மேலே நீங்கள் முழு நம்பிக்கையோடு காணப்படும் போது உங்கள் வாழ்க்கையில் பத்ம தீவாகட்டும், 7 மடங்கு அக்கினி சூழ்நிலை ஆகட்டும், சிங்கக்கெபி ஆகட்டும், கொந்தளிக்கிற சமுத்திரம் ஆகட்டும்,